உலக தமிழர்களை ஒரே இடத்தில் சந்திக்க வேண்டுமா? உங்களை அன்புடன் அழைக்கிறது தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு. நடைபெறும் நாள் ஜூன் 7 முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். இன்றே பதிவு செய்வீர். www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032. தமிழகம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தைகளை நடத்தி அது முடிகிற கட்டத்தில் இருக்குது. இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் கூட போகிறாங்க. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியோட ஏறக்குறைய பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு தான் சொல்கிறாங்க. எதிர்தரப்பில் 2வது அணி 3வது அணி அப்படின்னு சொல்கிறாங்க. பிரிந்து போன அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் ஒன்று சேருமா, இல்லை பாஜக தலைமையில் ஓபிஎஸ் டிடி தினகரனை வைத்து 3வது அணி அமையுமா, எடப்பாடி பழனிசாமி மெகா கூட்டணினாரே என்ன மாதிரியான கூட்டணியை அமைப்பார் அப்படின்ற பல கேள்விகள் எழுந்துட்டு இருக்க நேரத்தில் ஓபிஎஸ் அவர்கள் தொகுதி வாரியாக, மாவட்டம் வாரியாக போயிட்டு நிர்வாகிகளை சந்திச்சுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 40 தொகுதிகளிலும் தனித்து மீன்ஸ் இரட்டை இலை சின்னத்திலேயே நிற்க முடிவெடுத்திருப்பதாகவும் செய்திகள் வருகின்றன. டெய்லியும் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் தேர்தல் சம்பந்தமான கூட்டங்கள் நடந்து வருகின்றன. ஸோ இந்த சூழ்நிலையில் ஆளும் தரப்புல திராவிட முன்னேற்ற கழக அணி வலிமையாக இருக்குது, எதிர்த்தரப்புல 2வது அணி வலிமையாக இருக்குமா அல்லது 3வது அணி வலிமையாக இருக்குமா, என்ன மாதிரியான வாய்ப்புகள் அந்த அணிகளுக்கு இருக்கின்றன அப்படின்ற பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம விளக்கமாக பேச போகிறோம். நம்மோடு ஊடகவியலாளர் ஜபா இணைந்திருக்கிறார், அவரோட பேசலாம். வணக்கம் ஜபா. வணக்கம். இப்போது எதிர்த்தரப்பில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஒரு பக்கம் எல்லா மாவட்டங்கள்லையும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி கட்சியை தாண்டிய அந்த அரசியலை நோக்கி நகர்ந்துட்டார். கூட்டணி யாரும் வர்றாங்களா இல்லையான்னு தெரியல. ஒருவேளை சிறிய கட்சிகளை வைத்து இரட்டை இலை சின்னத்திலேயே நிற்க வைக்கலாமா அப்படின்ற ஒரு முடிவுக்கு கூட வந்திருக்கிறதா பார்க்க முடியுது. ஓபிஎஸ் பெரும்பாலும் பாஜக அணிக்க போவார் போல தான் தெரியுது. எப்படி இருக்கும்னு பார்க்குறீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கக்கூடிய அணியாக பாஜக தலைமையிலான அந்த அணி இருக்க போதா, இல்லை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த அணி இருக்க போதா? ஆக்சுவலி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஓபிஎஸ் அவர்களுடைய அந்த மாவட்ட வாரியாக வந்து பயணம் மேற்கொண்டுட்டு இருக்கிற ஒரு நிர்வாகிகளை சந்திக்கிறாரு. அது எல்லாமே வந்து நான் பார்க்குற விதத்தில் எப்படி அப்படின்னா, கடந்த ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னதாக தான் அவர் வந்து அதை ஆரம்பிச்சிருக்கிறாரு. மிக முக்கிய காரணம் என்ன இருக்குது அப்படின்னா, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த திருச்சி விமான நிலைய திறப்பு விழாவுக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் அங்கே ஓபிஎஸ் அவர்களை தனியாக சந்தித்ததுக்கு அப்புறமா தான் வந்து ஓபிஎஸ் முகத்திலே வந்து ஒரு புன்னகை வந்து பூத்திருக்கிறதா அவர் கூடவே இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் வைத்திருக்கீங்க, அப்புறம் மனோஜ் பாண்டியன் போன்ற எல்லாருமே சொன்னாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது டெல்லியிலேருந்து ஏதோ வந்து க்ரீன் சிக்னல் வந்து ஓபிஎஸ்க்கு கிடச்சிருக்குது. அந்த சிக்னலோட அடிப்படையில் தான் ஓபிஎஸ் வந்து இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதாகவும் எல்லா மாவட்ட நிர்வாகிகளையும் வந்து சந்தித்து ரொம்ப உற்சாகமாக பேசுகிறாரு அப்படி சொல்லப்படுது. ஸோ ஓபிஎஸ்க்கு பின்னாடி நிச்சயமாக வந்து பாஜக தான் இருக்குது, அவருடைய அரசியல் நகர்வுகளுக்கு பின்னால் பாஜக இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப வெளிப்படையாக தெரியுது. அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் 40 தொகுதியில் நிற்கலாம் அப்படிங்கிறது அவருடைய ஒரு இயலாமையோட வெளிப்பாடு ஒன்று. ரெண்டாவது, திமுகவுக்கு நான் தான் வந்து உண்மையான மாற்று சக்தி. இப்போ திமுக எப்படினாலும் அவங்களுடைய கூட்டணியை வந்து முறிக்க போகிறதில்ல. திமுகவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக, அப்புறம் கொங்கு மக்கள் தேசிய கட்சி, இன்னும் கமலஹாசன் அவர்கள் தான் கமலஹாசன், இப்படி வந்து ஒரு வலுவான ஒரு கூட்டணியாக இருக்குது. ஸோ இந்த கூட்டணிக்கு எதிராக வந்து பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி அமைஞ்சுது அப்படின்னா அது வந்து 2014 போல் வந்து ஒரு பலம் இல்லாத வலுவில்லாத கூட்டணியாக இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் அதிமுக இரட்டை இலை சின்னத்தில் நிற்கிற ஒரு அதிமுக அப்படின்னா நிச்சயமாக உதயசூரியனுக்கு எதிராக அதிமுக இரட்டை இலை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா எடப்பாடி பழனிசாமி தான் ஒரு வலுவான ஒரு தலைவராக இருப்பதாக அவர் நினைக்கிறார். எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு. அந்த ஒரு சோதனை அடிப்படையில் இந்த 2024 தேர்தலில் நம்ம சோதித்து பார்த்துடலாம், நமக்கு எவ்வளோ தான் வாக்கு வங்கி தனிப்பட்ட எடப்பாடி அப்படிங்கிற நபருக்கு இந்த தமிழ்நாட்டில் எவ்வளோ வாக்கு வங்கி இருக்குது அப்படிங்கிறத நம்ம சோதனை செஞ்சு பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறதா தெரியுது. இப்போ எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு அப்படின்றத விட என் கேள்வின்றது எது பலமாக இருக்கும்? பாஜக தலைமையிலான அந்த கூட்டணி அமைஞ்சால் அது ஒரு பலமாக இருக்குமா, அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டணிக்கு ஒரு பலம் இருக்கு? என் கேள்வி என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தை
எதிர்க்க தகுதியுள்ள கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு சவால் விடக்கூடிய கூட்டணின்னா எது இருக்கும்னு நினைக்கிறேன்? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த மக்கள் வந்து ரொம்ப அரசியல் புரிதல் வந்து அதிகமாக கொண்ட ஒரு மாநிலம். இந்திய அளவில் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்கள் வந்து அரசியல் புரிதல் வந்து அதிகமாக கொண்ட ஒரு மாநிலம். மக்கள் வந்து தினம் தினம் நம்மளுடைய அரசியலில் என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து உன்னிப்பாக கவனிப்பாங்க. பெரிய அளவில் வந்து அதை பொதுமக்கள் வந்து பேச மாட்டாங்க, ஆனால் நம்ம அப்படி நினச்சிட்டு இருப்போம். பட் ஆனால் உள்ளுக்குள்ள அதை வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனிப்பாங்க. இந்த தேர்தல் எதற்கானது, நாடாளுமன்ற தேர்தல் எதற்கானது, சட்டமன்ற தேர்தல் எதற்கானது, நம்ம யாருக்கு எதுக்கு எப்போ வாக்களிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. இதுதான் வந்து கடந்த கால வரலாறு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் 2024 தேர்தல் அப்படிங்கிறது பிரதமர் வேட்பாளரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தேர்தல். இதில் வந்து திமுகவா அதிமுகவா அப்படிங்கிறத பார்க்கறதை விட பாஜகவா அல்லது பாஜகவுக்கு எதிரான ஒரு சக்தியா அப்படிங்கிற ஒரு பார்வையில் இருந்தால் மக்கள் வந்து வாக்களிப்பாங்க. 2014 இருக்கலாம், 2019 இருக்கலாம். தேசிய அளவில் தேர்தல் அப்படிங்கிறது வந்து பாஜகவுக்கு வந்து சாதகமாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் 2 தேர்தலையுமே வந்து பாஜக வந்து ஒரு படுதோல்வியை சந்தித்தது. நிச்சயமாக அதே படுதோல்வி 2024 தொடரும் அப்படிங்கிறத நான் பார்க்கல. இதில் ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், 2014 அப்படிதான் சார் ஜெயலலிதா அவர்களும் மோடி எதிர்த்தாரு, பாஜகவை எதிர்த்தாரு. இன்னொரு பக்கம் அதிதீவிரமாக திராவிட முன்னேற்ற கழகமும் எதிர்த்தாரு. ஆனால் 3வது அணியாக இருக்கிற பாஜக தலைமையிலான அந்த அணி, பாட்டாளி மக்கள் கட்சி, பொன் ராதாகிருஷ்ணன், இவங்கெல்லாம் ஜெயிக்கிறாங்க. அப்படின்றப்ப இந்த பாஜகவின் எதிர்ப்பு அப்படின்றது தமிழ்நாட்டில் கொஞ்சம் கை கொடுக்காதோ? தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேர் இந்த அரசியல் விமர்சகர்கள், இவர் யார், நம்ம ரவீந்திரன் துரைசாமி போன்ற ஆட்கள் வந்து நிறைய பேர் வந்து அவங்களுக்கு வந்து நல்லா தெரியும் 2014 வந்து தமிழ்நாடு அரசியல் எப்படி இருந்துச்சு, அப்போதைய கள நிலவரம் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். எதனால் பாஜக ஜெயித்தது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதாவது அந்த கன்னியாகுமரி தொகுதியில் பொன் ராதாகிருஷ்ணன், தருமபுரி தொகுதியில் திரு அன்புமணி அவர்கள் எதனால் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். ஆனால் தெரிஞ்சுக்கிட்டுமே வந்து பாஜகவுக்கு ஆதரவாக, அவர் வந்து வெளிப்படையாக பாஜக ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு அரசியல் விமர்சகர். ஸோ அந்த பாஜகவுக்கு ஆதரவாக அவர் வெளிப்படையாக செயல்படுறதுனாலேயே அது ஒரு சில உண்மைகளை மூடி மறைத்து கொண்டு பேசுகிறவங்க தான் வந்து நாங்கள் 2014 19% வாக்கு வங்கி வச்சிருந்த ஒரு கட்சி பாஜக அப்படிம்பாங்க. பட் ஆனால் உண்மை வந்து அது இல்லை. 2014 ஒரு 4-5% வாக்குகள் தான் பாஜகவுக்கு மட்டும் கிடைத்த வாக்குகள். மீதி 14% வாக்குகள் வந்து தேமுதிக பாமக இணைந்து கிடைத்த வாக்கு. ஆனால் 2014 விஜயகாந்த் அவர்கள் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருந்தார் ஒன்று. அதே மாதிரி பாமகவுக்கும் ஓரளவுக்கு செல்வாக்கு இருந்தது. ஏன்னா 2019-21 தேர்தலில் பாமகவுக்கும் தேமுதிகவுக்கும் ஒரு பயங்கர அடி விழுந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் திமுக வந்து 2014 தனித்து நின்றுது. காங்கிரஸ் தனியாக, திமுக தனியாக கூட்டணி இல்லாமல் இருந்தாங்க. இதே நீங்கள் கன்னியாகுமரி தொகுதி எடுத்துக்கிட்டாலும் இல்லை தருமபுரி தொகுதி எடுத்துக்கிட்டாலும் திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து அவங்க 2 பேர் வாக்கையும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா பொன் ராதாகிருஷ்ணன் வாக்கோட அதிகமாக இருக்கும். அதே தான் தருமபுரியிலையும் பாமக பெற்ற வாக்குகளை விட அதிகமாக இருக்கும் இந்த கூட்டணி. அப்படிப்பட்ட அந்த சூழலில் கூட்டணி அப்போ அமையாதது தான் அந்த தோல்விக்கு காரணமே தவிர இப்போ பாஜக வலுவாக இருந்ததுனால அவங்க ஜெயிச்சாங்க சொல்கிறது வந்து ஒரு அபத்தமான ஒன்றா இருக்கும். இல்லை, எப்படி பார்த்தாலும் இந்த முறை பார்த்தீங்கன்னா அதிமுகன்றது பொதுவான பார்வையில் 4 அணிகளாக உடைந்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி தரப்பு, ஓபிஎஸ் தரப்பு, சசிகலா தரப்பு, டிடிவி தரப்பு. டிடிவி தரப்பு தனியாக கட்சி வச்சிருந்தா கூட அங்கே இருக்கிற தொண்டர்கள்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் தான் பார்க்க முடியும். ஸோ அப்படின்றப்ப எடப்பாடி பழனிசாமி தனியாக இருக்காரு, ரெட்டையிலையை வச்சிருக்காரு. ஓபிஎஸ் பாஜக கூட இருக்காரு, டிடிவி தினகரன் பாஜக கூட இருக்காரு. சசிகலா அவர்களுக்கு என்ன நிலைப்பாடுன்னு தெரியல, அவங்க பலத்தை நிரூபிக்கல, அதை கூட நம்ம நெக்லேட் பண்ணலாம். பாஜக இருக்குது, பாஜக கூட்டணி கட்சிகள், அந்த கட்சிகள்லாம் என்டி அலைன்ஸில் இருக்க கட்சிகள்லாம் பார்த்தோம். இத்தனை அணிகளும் சேர்ந்து இப்போ புதிய தலைமையாக இருக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படி இது டஃப் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த கூட்டணி எல்லாமே இருக்குது. இது எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருந்த கூட்டணி தான். இப்போ வந்து 2014 இதே பாமக இருந்துச்சு, இதே தேமுதிக இருந்தது, இதே பாஜக இருந்தது. அப்போ வந்து இந்த இடத்துல இப்போ அண்ணாமலை இருக்கக்கூடிய இடத்துல அன்னைக்கு வந்து திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர் இருந்தார். பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயிக்கவும் செஞ்சார் அவரோட தொகுதியில் நின்று. இன்னைக்கு அண்ணாமலை அவரோட தொகுதியில் நின்று கூட ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. என்னோட கேள்வி, ஓபிஎஸ் கூட இருக்கிற அதிமுக வாக்குகளும் பாஜக கூட இருக்கு, பாஜக வாக்குகளும் பாஜக கூட இருக்கு, சில சிறிய கட்சிகளுடைய வாக்குகளும் பாஜக கூட இருக்கு. அப்படி இருக்கிறப்ப ஒரு பாதியாக இருக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படி அந்த பெரிய அளவுல பலம் இருக்குன்றீங்க? அதாவது ஓபிஎஸ்கான தனிப்பட்ட வாக்கு வங்கி அப்படிங்கிறது இன்றைய தினத்து வரைக்கும் நிரூபிக்கப்படலை.
எடப்பாடி பழனிசாமி நிரூபிக்க எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் சார்ந்த அந்த மேற்கு மாவட்டத்தில் அவர் வலுவா இருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா அந்த அவருக்கு அதிமுக அரசியல் வேற சார். அதிமுக 65 எம்எல்ஏக்கள்ல 63 எம்எல்ஏக்கள் வந்து எடப்பாடிக்கு தான் ஆதரவா இருக்கிறாங்க. 18% கொடுக்காம இருந்தா இங்கேயும் வந்திருப்பாங்க. இல்ல இப்போ வந்து நீங்க இனிமேல் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கறத 2024 தேர்தலுக்கு அப்புறமா சொல்லலாம். சரி, எடப்பாடி பழனிசாமியுமே தன்னுடைய செல்வாக்கை நிரூபிக்கலையே. எது எடப்பாடி பழனிசாமியுமே தன்னுடைய செல்வாக்கை நிரூபிக்கலையே. எடப்பாடி பழனிசாமி வந்து தன்னோட செல்வாக்கை நிரூபிச்சதுனால தான் அவர் கூட இத்தனை எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. கட்சிக்கு வெளியில சொல்றேன், தேர்தல்ல எங்க நிரூபிச்சிருக்காரு? தேர்தல் 11 தொடர் தோல்வி, ஓபிஎஸ் வச்சுக்கிட்டே தொடர் தோல்வி. ஓபிஎஸ் எல்லாம் எதிர்கட்சியா ஜெயலலிதாவுக்கு கிடைக்காத வெற்றி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து அவரை முதலமைச்சர் வேட்பாளராக நிப்பாட்டி எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைச்சிருக்கு. அப்போ ஓபிஎஸ் இருந்தாருல்ல? ஓபிஎஸ் இருந்தார் அப்படின்னா ஓபிஎஸ் முதலமைச்சர் வேட்பாளர் கிடையாது, எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர். ஓபிஎஸ் இருந்த அதிமுக, ஓபிஎஸ் இல்லாத அதிமுக பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கா, பாதிப்பை ஏற்படுத்தலையா அப்படிங்கிறத 2024 தேர்தலுக்கு அப்புறமா தான் நம்ம சொல்ல முடியும். இப்பொழுது வந்து சொல்றது வந்து ஒரு ஜோசியம் சொன்ன மாதிரி ஒரு ஆருடம் சொல்றதா தான் இருக்கும். அரசியல் ஆருடம் சொல்ல முடியாது, கள நிலவரம் தான் சொல்ல முடியும். ஈரோடு கிழக்கு தொகுதியில் தோல்வி தான். ஈரோடு கிழக்குல 45,000 ஓட்டு வாங்கினாங்கல்ல, தோல்வி தானே. எப்போதுமே எந்த இடைத்தேர்தல் தமிழ்நாட்டில் லாஸ்ட் 20-30 வருஷத்துல எந்த இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி எதிர்த்து எந்த எதிர்கட்சி ஜெயிச்சிருக்கு சொல்லுங்க, இதை நான் தோல்வின்னு எடுத்துக்கிறேன். தற்போது திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பாஜக அணியில இருக்க போறதா செய்தி. ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பாஜக அணியில இருக்க போறாரு அப்படிங்கிறத விட பாஜகவுல கட்சியில இருக்கிறாரு சொன்னா இன்னும் பொருத்தமா இருக்கும். ஏன்னா அவர் வந்து ஓபிஎஸ் வந்து கிட்டத்தட்ட தாமரை சின்னத்துல போட்டியிடுவதற்கே அவர் வந்து சபதம் தெரிவித்தார். ரெட்டலையில தனிச்சு நிக்கிறாருன்னு வைங்களேன் எடப்பாடி. ரெட்டலையில தனிச்சு நிக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியால என்ன செய்ய முடியும் வந்து அதிமுகவுக்காகவோ இல்ல அதிமுக தொண்டர்களுக்காகவோ அவர் வந்து அரசியல் செய்யல. அவர் வந்து முழுக்க முழுக்க தன்னுடைய தனிப்பட்ட விருப்பத்திற்காக எடப்பாடி மேல இருக்கக்கூடிய ஒரு கோபத்தினால ஒரு ஈகோவுக்காக அவர் வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி எதுக்காக அரசியல் செய்யறாரு? இப்படிப்பட்ட தமிழ்நாட்டுல வந்து பாஜகவை வளர்ப்பதற்கு ஓபிஎஸ் அவர்கள் வந்து பயங்கரமா வந்து அண்ணாமலையை விட அதிகமாக உழைத்துக் கொண்டிருக்கிறார். ஓபிஎஸ் அவருடைய அரசியல் செய்யறாரு. எடப்பாடி பழனிசாமி எதுக்காக அரசியல் செய்யறாரு? எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கு அரசியல் செய்யறாரு. என்ன அதிமுக? அதிமுக இரட்டலையை காப்பாற்றணும். அதிமுக ஒரு கட்சி தலைவர், அதிமுக கட்சியை ஒரு கட்சி தலைவர் எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு வலுவா இருக்கணும்னு நினைக்கணுமா, இல்ல 4 பேரும் வேணாம் எனக்கு இது வேணும்னு நினைக்கணுமா? யாரெல்லாம் வந்து அதிமுக இடையூறா அதிமுக வளர்ச்சிக்கு இடையூறா இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் ஒதுக்கி வச்சு யார ஒன்னு சேர்ந்து நிக்கணும்னு நினைக்கிறவங்களாம் இடையூறா? அதாவது யாரெல்லாம் அதிமுகவோட வளர்ச்சிக்கு எதிராக இருக்கணும், இல்ல அதிமுகவுக்கு இரட்டைலைக்கு எதிராக இருக்கணும், அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க எல்லாம் ஒதுக்கி சசிகலா அவர்கள் என்ன எதிராக இருந்தாங்க? அதிமுகவினுடைய வளர்ச்சிக்கு இடையூறா இருக்கிறவங்க எல்லாம் வேணான்னு முடியும். சசிகலா அவர்கள் என்ன இடையூறா இருந்தாங்க அப்படின்னு 2016 ஓபிஎஸ் அவர்கள் கொடுத்த பேட்டியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். என்ன தர்ம யுத்தம் நடத்திட்டு ஓபிஎஸ் ஒரு பேட்டி கொடுத்திருப்பாரு. அப்போ அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா புரியும். உங்களுக்கு வந்து அப்படி நெத்தி போட்டில் அடிச்ச மாதிரி ஓபிஎஸ் பேசியிருப்பாரு. அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். என்ன சொன்னாரு ஓபிஎஸ்? யாராவது சசிகலா அவர்களது சரி கட்சிக்கு எப்படி இடையூறார்கள் அப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத முதல்ல மக்கள் மத்தியில வெளிச்சம் போட்டு காமிச்சது யார் அப்படின்னா திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தான். தர்ம யுத்தம் நடத்தி அதை வெளிப்படுத்தி காமிச்சாரு. அதை என்ன பேசுறா அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே தெரியும். அவ்வளவுதான். எடப்பாடி பழனிசாமி ஒரு வார்த்தை எதிர்த்து பேசினதான் எனக்கு உதாரணம் காட்டிங்கன்னா நல்லா இருக்கும். அதாவது எடப்பாடி பழனிசாமி வந்து பாஜகவுக்கு எதிராக இருக்காரான்னு கேட்டீங்களா அப்படின்னா நிச்சயமா பாஜக எதிராக இருக்காரு. இன்னும் சொல்ல போனா மோடி அமித்ஷா எதிர்க்க துணிஞ்சுதான் எடப்பாடி பழனிசாமி அதிமுக கூட்டணி வேணும் அப்படின்னு தான் டெல்லி பாஜக இன்றைய தினம் வரைக்கும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி முடியாது அப்படிங்கறதுல தெளிவா இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை தேர்தலே நின்னா கூட இதுவரைக்கும் ஒரு தேர்தலையும் வெற்றி பெறாத எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ் இல்லாத, சசிகலா இல்லாத, தினகரன் இல்லாத அந்த இரட்டை இலைக்கு என்ன செல்வாக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது முதல்ல அந்த ஒரு தேர்தலையுமே வெற்றி பெறாத எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறதே நான் தவறான ஒரு கருத்தாக நான் பார்க்குறேன். ஒருவேளை அவருக்கு வந்து 2019 மக்களவை தேர்தலில் ஒரு மிகப்பெரிய தோல்வி ஏற்பட்டதை வந்து ஏற்றுக்கலாம். பட் ஆனால் 2021 சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது உள்ளாட்சி தேர்தலில் என்னைக்கு எந்த காலத்திலுமே வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக நடைபெற்ற எந்த உள்ளாட்சி தேர்தலையும் எதிர்கட்சி ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. சரிங்களா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் 2021 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைச்சது வந்து ஓரளவுக்கு வெற்றி தான். அது வந்து அவருடைய அரசியல் வாழ்க்கையே வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை. ஆனால் வந்து என்ன சொல்லலாம், ஓபிஎஸ்க்கு வந்து பாஜக இல்லை அப்படின்னா ஓபிஎஸோட அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சிடும் அப்படிங்கிறது நம்மளால ரொம்ப வெட்ட வெளிச்சமாக சொல்ல முடியும். ஏன்னா அதுதான் கடந்த கால வரலாறு. பாஜக
வந்து அவருக்கு க்ரீன் சிக்னல் கொடுக்கலாம். அவர் இருக்கிற இடம் தெரியாமல் அவர் பாட்டு தேனியில் உட்காந்து அவர் பண்ணை வீட்டில் உட்காந்து 3 வாரம் நல்லா சாப்பிட்டு தூங்கி இருந்துச்சு அவர் பாட்டு ஹாயாக அந்த தோட்டத்தை சுற்றி வந்துட்டு இருப்பாரே தவிர அவர் அதை பற்றி வேறு எந்த அரசியலும் செய்ய மாட்டார். மேலே டெல்லியிலேருந்து சுவிட்ச் போடணும், ரிமோட் கண்ட்ரோல் அமுக்கணும், நீங்கள் இதை போய் பேசுங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மக்கள் நிர்வாகிகளாம் போய் பார்த்து பேசிட்டு வருவார். கேட்டால் நான் எடப்பாடியை ஒழிக்க போகிறேன் அழிக்க போகிறேன்னு கிளம்பி வருவாப்பில். அது என்னைக்காவது வந்து தமிழ்நாட்டு மக்கள் இந்த பிரச்சனை இருக்குது, இவ்வளோ காவிரி ஆற்றில் தண்ணி வரல, அதுக்கு வந்து தண்ணி கொடுங்கன்னு சொல்லி ஏதாவது போட்டோ நடிச்சிருக்கா, ஏதாவது பண்ணியிருக்காரா, எதுவுமே பண்ண மாட்டார். இல்லை திமுகவே விமர்சனம் பண்ணுறாரு, அதுவும் பண்ண மாட்டார். அவருக்கு தேவை தன்னுடைய சுயநல அரசியல் மட்டும்தான். சரி, அரசியலை நன்கு அறிந்த ஒரு ஊடகவியலாளர் சொல்லுங்கள், தமிழ்நாட்டில் அண்ணாமலை தலைமையில் பாஜக வளர்ந்துருக்கா இல்லையா, அது ரொம்ப டஃப் ஃபைட்டு கொடுக்குன்னு சொல்கிறாங்க, அது வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ராமர் கோயில் திறப்புக்கெல்லாம் பிறகு பாஜகவுக்கான அந்த இது இன்னும் கூடியிருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லை, தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துருக்கா எந்த பாஜக மட்டும் இல்லை, எந்த ஒரு கட்சி வளர்ந்துருக்கா வளரல. நாளைக்கு வந்து விஜய் அவர்கள் ஆரம்பிக்கக்கூடிய கட்சியை வந்து வளர்ந்துருக்கா இல்லை மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே ஒரு தேர்தலுடைய முடிவு அடிப்படையாக சொல்ல முடியாது. திமுக இருக்கலாம், அதிமுக இருக்கலாம், தேமுதிக இருக்கலாம், அதிமுக, விசிகே, கம்யூனிஸ்ட் கட்சி, எந்த ஒரு கட்சியாக இருக்கலாம், அவருடைய வளர்ச்சி மக்கள் மத்தியில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆதரவு எல்லாமே வந்து தேர்தலுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். இதுக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு, சமீபத்திய எடுத்துக்காட்டு யார் அப்படின்னா திரு டிடி தினகரன் அவர்கள் தான். அவர் அந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பித்த பிறகு அவர் நடத்திய அனைத்து பேரணி, அனைத்து பொதுக்கூட்டத்துக்கும் வந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து திரண்டு வந்து அவருடைய எல்லாமே வந்து அவருடைய எல்லா ஸ்பீச்சு, அவருடைய எல்லா ப்ரெஸ் மீட்டுமே பயங்கர சோசியல் மீடியாவில் பயங்கர வைரல் ஆகும். ஆனால் தேர்தலில் வந்து அவரால் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியல. இதனால் வந்து அவர் போகிற இடத்துக்கெல்லாம் கூட்டம் கூடுது, எல்லோரும் பார்க்க வராங்க, அது எல்லாமே வந்து வாக்குகளாக மாறும் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் அவ்வளோ எளிதாக நடக்காது. அதற்கு வந்து எடுத்துக்காட்டு நான் சொன்ன மாதிரி டிடி தினகரன் தான். எனக்கு தெரிஞ்ச அண்ணாமலை அவர்களையும் அதே மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஒருவேளை அது வந்து வாக்குகளாக மாறுச்சு அப்படின்னா அது வந்து ஓகே, இவர் வந்து வளர்ந்துருக்கார் அப்படின்னு சொல்லலாம். இதில் இரண்டாவது ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா, அண்ணாமலை வளர்கிறார் அல்லது வந்து பாஜக வளர்கிறது அப்படின்னா அது வந்து அதிமுகவுடைய ஓட்டு எல்லாமே அங்கே பிரிஞ்சு அங்கே போயிருக்குன்னு அர்த்தம். அதை வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய அதிமுக இன்னும் வந்து தன்னுடைய செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய எம்ஜிஆரையும் தன்னுடைய தலைவராக நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் அவங்க இணைந்து ஒரு தங்களை சீர்தூக்கி பார்த்து எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் அதிமுக இருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து அதுக்கப்புறம் அவங்களுடைய அரசியலை செய்தால் தான் வந்து அந்த அரசியல் வந்து எப்படி மாறும் அப்படிங்கிறத எதிர்காலத்தில் பார்க்க முடியும். நிச்சயமாக ஜெயபாபுரம், நிறைய விஷயங்களை பகிர்ந்து முடியும். நன்றி. நன்றி. உலக தமிழர்களை அழகின் உச்சமான சுவிட்சர்லாந்தில் சந்திக்க ஓர் அரிய வாய்ப்பு. தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு நடைபெறும் நாள் ஜூன் 7ஆம் தேதி முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ் பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். முன்பதிவிற்கு www.tamilrise.org, தொடர்புக்கு 9150060032.